சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு ரசம் வைக்க போகிறேங்க. சீசன் முடியறதுக்குள்ளே கட்டாயமாக செஞ்சுருங்கங்க. மாங்காய் ரசம் தாங்க அது. ஒரு பாதி மாங்காய், கருவேப்பிலை, 2 தக்காளி போட்டு நல்லா வேக வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வடிகட்டிக்கோங்க. அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததை அடுப்பில் வச்சு ஒரு 4 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. உப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி எல்லாத்தையும் போடுங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு வெந்த பருப்பு ஒரு 2 குழம்பு கரண்டி எடுத்து தாராளமாக தண்ணி ஊற்றி பருப்பு தண்ணியை அதில் ஊற்றுங்க. இப்போ ரசப்பொடி லைட்டாக கொதித்து வரும்போது அப்படியே 2 ஸ்பூன் ரசப்பொடி நீங்கள் வீட்டில் என்ன வச்சுருக்கீங்களோ அதை போடுங்கங்க. நல்லா நுர கட்டி வருங்க. ரொம்ப கொதிக்க விடாமல் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு சர்விங் பவுலில் ஊற்றிட்டு கை நிறைய கொத்தமல்லி அள்ளி போட்டு தாளிப்புக்கு கடுகு, ஜீரகம், ஒரே ஒரு வரமிளகா, 2 வெந்தயம் இதை போட்டிங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சாஃப்டான இட்லியில் அப்படியே எடுத்து ஊற்றுங்க. இப்படிலாம் ஊற்றுனா பத்தாதுங்க, அப்படியே சட்டையோடு சாய்க்கணும். இந்த மாதிரி கொடை மாதிரி ஊற்றி அப்படியே எடுத்து நீங்கள் ரசத்தோடு அந்த இட்லியை சாப்பிட்டீங்கன்னா வாவ்!